சில பேர் முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க, பின்னாடி போய் மறைப்பாங்க. ஆனால் முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லையும் நமக்காக சிரிக்கிறவங்க, நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். இந்த நேரத்தில் சில பேர் வந்து என்ன அடிக்கவும் செய்கிறாங்க. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது யார், எதுக்கு, அதெல்லாம் அதுக்குள்ளே போவேன்னா. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு செடி வளரும்போது சில பேர் வந்து அதோட இலையை பிச்சு போட்டு போவாங்க, காம்பை உடச்சி போட்டு போவாங்க, சில பேர் மிதிச்சுட்டு போவாங்க. ஆனால் அந்த டைம்ல எல்லாம் அந்த செடியோட வேறு கீழே வளர்ந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கும். அது மட்டும் அந்த இப்போ கொடுக்குற வழியெல்லாம் தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமாக வளர்றத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை ரசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நேசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இன்னும் வேணும். எப்பேற்பட்ட வரிகள்! உங்கள ஒருத்தனை இங்க நிக்க வச்ச உங்களுக்கு நன்றி. வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு என்னோட வணக்கம். இங்க பாருங்க, என்ன பாருங்க. ஸோ விக்னேஷ் சிவன் சார் கிட்ட ப்ரோ அப்படியே சொல்லிடலாம்ல. விக்னேஷ் சிவன் ப்ரோ கிட்ட நான் வந்து ஒண்ணுதான் அடிக்கடி சொல்லுவேன். ப்ரோ, தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிரிசிஸ்ட் அப்படின்னு வந்து அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன். அவர் ஒருவேளை நான் அவர்கிட்ட பர்சனலாக சொல்கிறதுனால நான் சும்மா கூட சொல்கிறேன்னு நினச்சிக்கலாம். அதனால தான் இதை மேடையில் சொல்லணும்னு விரும்பினேன். எனக்கு அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அண்ட் முக்கியமாக எனக்கு இப்போ கொடுத்த ரைஸ் ஆஃப் த டிராகன், அந்த பாட்டை எழுதணும்னா நீங்கள் உங்களுக்கு என் மேலே பாசம் இருந்தாலும் இல்லை என்னை ரசித்தா மட்டும்தான் எழுத முடியும். தேங்க்யூ ஸோ மச். யாருன்னு இப்போ தெரியாது, பேர ஊரு கத்தம் ஒரு நாள் அப்படின்னு நீங்க எனக்கு வந்து எழுதுனது தேங்க்யூ. அண்ட் ஆல் த எலிவேஷன் பிஜிஎம் லியோன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விக்கி ப்ரோ பத்தி டைரக்டராகவும் சரி, ஃப்ரெண்டாகவும் சரி, இன்னும் நிறைய பேசணும். அதுக்கு வந்து வேற ஒரு மேடை சீக்கிரமா ஒன்று வரும். ஸோ அங்க மீதி. அடுத்து கோசேஷா. யா, அதில் எனக்கு ரொம்ப நீங்கள் எழுதின இதுலேயே ரொம்ப ஃபேவரட்டான லைன் வந்து, ஒன்று ரசிச்ச எனக்கு இது வேணும், ஒன்று நேசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இன்னும் வேணுண்டி. எப்பேற்பட்ட வரிகள்! ஸோ நம்மளோட ஃபேவரட் லைன் அது. தேங்க்யூ ஸோ மச் அகைன். அதுக்கப்புறம் அப்பெல்லோ ரொம்ப புது டேலண்ட்டு. தேங்க்யூ அகெயின். லிரிசிஸ்ட்டு, சிங்கர்ஸ், அப்பா அனிருத் சார், இவ்வளோ உங்கள் பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு அந்த பாட்டை ரொம்ப ஸ்வீட்டாக பாடி கொடுத்தது. இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சித் ஸ்ரீராம் சார், எனக்கு வந்து என்னை விட்டு உயிர் போனாலும் கொடுத்தீங்க. டைரக்டருக்கு வந்து கதைப்போமா கொடுத்தீங்க. இப்போ எங்களுக்கு வந்து வழித்துணையை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அதே பாட்டில் சஞ்சனா பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. தேங்க்யூ. அப்புறம் இந்த ஒரு பாட்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை. டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து ஒரு டிவைனான வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். யுவன் சார் விட்டா வேற யாருங்க? ஸோ வந்து யுவன் சார் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் வேற என்ன பாட்டு? ஆமா, எஸ்டிஆர்.
சார் தேங்க்ஸ் சார். ஃபஸ்ட்டு இந்த பாட்டு நீங்கள் பாடினதுக்கு தேங்க்ஸ். அடுத்து இந்த ஒரு படத்தில் நீங்கள் இந்த படத்தில் நடிக்கவே இல்லை, உங்களுக்கு அந்த ப்ரோமோலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் என்ன கிடைக்கும்னு பார்க்காம என்ன கொடுக்கலான்னு பார்க்குறவங்க தங்க மனசுக்கு தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. எனக்கு யூஸ்வலாக நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணுறது தொடர்ந்து அதெல்லாம் இல்லை. எனக்காக எப்பவுமே சப்போர்ட் பண்ணி எனக்காக விஷ் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்து ஏதாவது கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் தான், பார்த்துக்கலாம். ஸோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிக்கில் சார், மாலி சார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ட்ரெய்லர்லாம் பார்த்துட்ட பிறகு சூப்பராக மீம் போட்ட மீம் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ். கடைசியா டைரக்டர் அஸ்வத் மரிமுத்து, பத்து வருஷம் ஒரு மாதிரி நட்பா நிறைய ஓடுது. என்னன்னா சரி ஃப்ரெண்டு கூட படம் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக தெரியும், ஒரு ரைட்டராக தெரியும், ஆனால் டைரக்டராக தெரியாது எப்படி ஒர்க் பண்ணுவாருலாம். அவர் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டப்பிங்கில் வந்து நான் போய் உட்காடுறேன். முதல் டைலாக் என்னன்னா, நான் டை கட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏற்றி கட்டணும், இவ்வளோதான். இவ்வளோதான். இப்போ இந்த ஊக்கு வந்து பிரதீப் அந்த ஊல ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னாரு. கான்ஃபிடென்ட்டாக ஊ சொல்லு. ஊல ஒரு கான்ஃபிடென்ஸா? ஓகே. அந்த இப்போ ஒரு சொன்னல அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக. பிரதீப் அவ்வளோ இல்லை, நீ சொல்லும் போது வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்கணும், உனக்கு நீயே ஒன்று அப்படி பண்ணிக்கிறது தானே. சரி சரி, இது சொன்னா கேட்கவே கேட்காது. ஓகே. இப்போ என்ன பண்ற, மூச்சு விட்டுட்டே அந்த ஊவை சொல்லு. ப்ளோ வருதுடா. ஓகே. கிராக் ஆயிடுச்சு. பேஸா சொல்லு. ஓகே. ஊவை கான்ஃபிடென்ட்டா சொல்லணும், பேஸோட சொல்லணும், கிராக் ஆகக்கூடாது, மூச்சு வரக்கூடாது, மூச்சு விடணும், சத்தமாகவும் இருக்கக்கூடாது, சத்தம் இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு மாதிரி கேட்குறமா இருக்கும். இல்லை 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 அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. ஓய்யோ செத்தேன்டா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சு இந்த டப்பிங்கு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். இப்போ என்னன்னா, சார் ப்ரோ என்ன பண்ணுங்க, அந்த வீடியோவை கட் பண்ணுறீங்க, நான் பாட்டுக்கு ஊவா தரேன், நீங்க எந்த ஊ கரெக்டா இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது இல்ல, அப்பவும் சாட்டிஸ்பாக்சன் இல்லை, என்ன பண்றது இல்லை. அதுக்கப்புறம் நீங்க ஒரு தப்பா எடுத்துக்கலாம், ஒண்ணு செய்யலாமா, ஊவோட வாய்ஸ் யாருக்கும் தெரியாது, நீங்க வந்து அந்த மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு தெரியாது, விட்டுறலாம். அது எப்படிரா, இவ்வளோ ஊழியே நான் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்க்குறேன், என் வாய்ஸ் வந்தால் தப்பாக இருக்காது அப்படின்னாரு. அப்புறம் நான் பல 100 ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போச்சு ஊழே. ஒரு இப்போ கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ கிடைச்சது வந்துருச்சுன்னு சொல்லி விட்டாரு. ஸோ அப்படி பார்த்த ஒருத்தருக்கு சரி இப்படி பண்றாரு அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டா, ஏன்னா நம்புனேன் நல்லதா தான் பண்ணுவார், எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு சில நேரத்தில் வந்து அன்பா சொல்லுவான், சில நேரத்தில் அடிச்சு சொல்லுவான், ஆனால் நமக்காக நல்லது மட்டும்தான் சொல்லுவான்.
அது வந்து நான் எனக்காக எப்பவுமே நல்லது மட்டும் நினைக்கிற அஸ்வத், எனக்கு அஸ்வத் ப்ரோ. நான் எப்பவுமே அவர் ப்ரோன்னு கூட சொல்றாரு என்ன. ஏன்னா அண்ணன்னு கூப்பிட்டா கொஞ்சம் வயசு அதிகமா இருக்கும்டா, அந்த மாதிரிலாம் பொண்ணுங்க முன்னாடி கூப்பிடாத அப்படின்றாரு. சரி, அதனால ப்ரோன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு வந்து உண்மையிலே என் மனசுல இருந்து நான் என்னைக்குமே ஒரு அண்ணாவை தான் பார்க்குறேன். தேங்க்ஸ்ண்ணா. இந்த நம்பிக்கையை தாண்டி ஃப்ரெண்டு நோட்டம் நம்ப முடியுமா? படம் இல்லை, பிஸ்னஸ் வேற. ஸோ அதனால ஆனால் பார்த்தா ஓமை கடவுளேன்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் கொடுத்துருக்காரு. சரி, டேரக்டர் சொன்னால் கண்டிப்பாக அப்போது விட்டு கொடுத்த டேரக்டர்னா கண்டிப்பாக நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பிக்கையோட பண்ண படம் தான் டிராகன். இந்த டிராகனில் வந்து நான் அவ்வளோவா பண்ணலைங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரோ, அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் பண்ணேன். உண்மையான டிராகன் வந்து அவரு தான். ஸோ தேங்க்யூ அசோக் ப்ரோ. இப்போ மேட்ருக்கு வருவோம். இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. டிராகன் என்ன சொல்கிறான்? அரியர்லாம் கொரியர் மாதிரி அது பாட்டு வந்துக்கினே இருக்கும், நம்ம சைனை போட்டு அமுச்சிக்கினே இருக்கணும் அப்படின்ற மீட்டர் தான் இந்த படமாக உங்களுக்குலாம் தெரிய வரும். ஆனால் பிரதீப் என்ன சொல்கிறான்? அரியர் மாசு இல்லை, படித்தாதான் மாசு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் ஒரு மேடையில், ஒரு டிகிரின்றதும் ஒரு படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால தான் எனக்கு கோமாளின்ற ஒரு படமே கிடைச்சதும் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்க்கு, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரியும். பிரதீப் வந்து 12th 98% வாங்கி, காலேஜில் 80% வாங்கி, ஐடியில் பிளேஸ் ஆகி 1.5 வருஷம் வேலை செஞ்சு, கேப்பில் சாட்டர்டே சண்டே ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து, நிறைய புக்ஸ் படித்து, நிறைய டுட்டோரியல்ஸ் படித்து தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ படிப்பு, லேர்னிங், கற்றுக்கிறது அதுதான் முக்கியம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த படமும் சொல்லுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் சொல்லுது அம்மா அப்பா பற்றி. நான் ஏற்கனவே சொன்னது தான். என்னென்னா, சில பேர் முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க, பின்னாடி போய் மறைப்பாங்க. ஆனால் முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லேயும் நமக்காக சிரிக்கிறவங்க, நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். அதுதான் இந்த டிராகனும் திரும்ப சொல்லுது. லாஸ்டா இந்த நேரத்தில் சில பேர் வந்து என்ன நம்மளை வந்து அடிக்கவும் செய்கிறாங்க. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது யார், எதுக்கு, அதெல்லாம் அதுக்குள்ளே போவேன்னா. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு செடி வளரும்போது சில பேர் வந்து அதோட இலையை பிச்சு போட்டு போவாங்க, காம்பை உடச்சி போட்டு போவாங்க, சில பேர் மிதிச்சுட்டு போவாங்க. ஆனால் அந்த டைம்ல எல்லாம் அந்த செடியோட வேறு கீழே வளர்ந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கும். அது மட்டும் அந்த இப்போ கொடுக்குற வழியெல்லாம் தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமாக வளர்றத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நேரத்தில் அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற எல்லாருக்கும் நன்றி. நல்லதே நடக்கும். தேங்க்யூ.